ஹலோ வியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கரண்ட் லைவ் மார்க்கெட் அப்டேட் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நேற்று நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றி பேசியிருந்தேன். ஸோ நம்ம நேற்று பார்த்த மாதிரி நிஃப்டி 50 எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி கூட எப்படி புல்லிஷ் மூமெண்டமில் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து ஐடி நிஃப்டி. ஏன்னா இன்றைக்கி ஐடி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கார்பெட்டில் போயிட்டுருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம அப்ளிகேஷன் போயிடலாம், ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷன் போயிடலாம். ஸோ இந்த ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக என்எஸ்சி ++ல் பாருங்கள். இப்போ என்எஸ்சி ++ல் பாருங்கள். இந்த என்எஸ்சி ++ல் இன்றைக்கி நிஃப்டி ஐடி நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் க்ரீனில் இருக்குது. ஸோ ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் போயிட்டுருக்கு, டெய்லி, வீக்லி, மந்த்லி. அண்ட் அட் த சேம் டைம் மிட் கேப் செலக்ட் கூட புல்லிஷ் ++ல் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த த்ரீ டைம் ஃப்ரேம்ஸில் வந்து புல்லிஷ் ++ல் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு என்ன சொல்கிறது, இண்டஸ் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் மீதி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் லோவராக இருக்குது. ஸோ கொஞ்சம் கன்சாலிடேஷன் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி நிஃப்டி அண்ட் மிட் கேப் செலக்ட் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பர்ட் வியூ, இந்த என்எஸ்சி ++ வியூவில் பார்த்தீங்கன்னாலே வியூவர்ஸ், நீங்கள் வந்து நம்ம ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து பார்க்குறதுக்கு எது வந்து நல்ல மொமெண்டமில் இருக்குது, எது வந்து கம்மி மொமெண்டமில் இருக்குது. ஸோ எது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம்ன்றதை நீங்கள் இங்கேயே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து குவிக் அனாலிசிஸ். இப்போது நம்ம டைரெக்டாக வந்து இண்டிசஸ் போயிடலாம். இண்டிசஸில் ஐடி நிஃப்டிக்கு போகலாம். ஸோ ஐடி நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ என்ன ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45186 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்து மொமெண்டம் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் ஒரு க்ரீன் கேண்டில் கிட்ட ஸ்டார்ட் ஆகிக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டிலோட ஸ்டார்ட் ஆகிக்குது. அண்ட் அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் ஹை லெவல் அப் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் போயிருக்கு. அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் கன்சால்டேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி நிஃப்டி வந்து ஸோ ஆல்மோஸ்ட் எங்கே ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் 161.8 ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம அனாலிசிஸ் பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணி ஸோ 161.8க்கு அபவ் 161.8 கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 161.8ன்றது அது ஒரு சப்போர்ட் பாயிண்ட். அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஒரு க்ரீன் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இங்கே 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கனாலே இங்கே வந்து புல்லிஷ் ++ன்னு காட்டுது. ஆல்மோஸ்ட் இதோட பர்சன்டேஜ் பாருங்கள் 93.02%. ஸோ விச் மீன்ஸ் அது வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ், ஒரு ஹை பர்சன்டேஜ். அண்ட் இது வந்து நோ ஷார்ட்னா இது வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இங்கே கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கூட இந்த 2 அப்வர்ட் மொமெண்டம் இருக்குது. ஸோ ஒரு 2 அப்வர்டு ஆரோ கீஸ் இருந்தாலே இது வந்து ஒரு நல்ல மொமெண்டம் காட்டுது. அதே மாதிரி 30 மினிட்ஸ் கேண்டிலில் கூட பாருங்கள், இது கூட புல்லிஷ் ++ல் 1 hour கேண்டில் கூட புல்லிஷ் ++ல் காட்டுது. அண்ட் நம்ம சார்ட் வைஸ் பார்த்தோன்னா ஸோ ஒரு சார்ட் போயிடலாம். ஸோ இங்கே சார்ட் பார்த்தோன்னா ஐடி நிஃப்டி வந்து ஓகே. ஸோ பேசிக்காக வந்து இப்போது நீங்கள் நம்மளோட கேண்டில்ஸ்டிக் வியூ நம்ம அந்த சார்ட்டுக்கு போகாமல், ஜெரோதா சார்ட்டுக்கு போகாமலே வந்து நீங்கள் இங்கேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட கேண்டில்ஸ்டிக் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம டைரெக்டாக வந்து ட்ரேடர் வியூக்கு போகலாம். ஸோ எங்கள் ட்ரேடர் வியூவில் பாருங்கள் எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து அது வந்து சப்போர்ட் எடுத்துக்கிச்சு இந்த இப்போ கரண்ட் மார்க்கெட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 45195 கிட்ட இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 161.8. நான் இப்போ உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் வியூவில் காட்டினேன் இல்லையா, கரெக்டாக 161.8 கிட்ட வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிட்ட வந்து இந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மொமெண்டம் வந்து கொஞ்சம் மேலே போகுது. ஸோ இது வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் அனாலிசிஸ். இது ஒரு நல்ல ரேஷியோ. இந்த பாயிண்ட் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஐடி நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் க்ளோசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் இன்னொன்று பாருங்கள், இப்போது இண்டெக்ஸ் மூவர்ஸில் பார்க்கலாம், சென்டிமெண்ட் வைஸ் பார்த்தா கூட. ஸோ இந்த சென்டிமெண்ட் வைஸில் ஐடி நிஃப்டியில் பார்த்தோன்னா ஸோ இன்றைக்கி இன்ஃபி அண்ட் எல்டிஐஎம் ஸோ இது பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஸோ இன்ஃபின்றது ஹையஸ்ட் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. அதோட பர்சன்டேஜ் கூட பாருங்கள், சேஞ்ச் பர்சன்டேஜ்
1.29%ல இருக்குது. ஆனால் எல்டிஐஎம் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஸோ 3.21%. ஸோ எந்த எல்டிஐஎம் கவுண்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அண்ட் மிட் கேப் செலக்ட் கூட பாருங்கள். மிட் கேப் செலக்ட் கூட இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மிங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து 16/25 வந்து குட் பெர்ஃபார்மர்ஸாக இருக்குது. சாரி, பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. அண்ட் 9/25 வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரி ஐடி நிஃப்டி அண்ட் மிட் கேப் செலக்ட் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்டாக மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா இப்போ நிஃப்டி 50 பார்த்தோன்னா நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி அவ்வளோவா ஒரு இதோட மொமெண்டம் அவ்வளோவா இல்லை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பேரிஷில் போயிட்டுருக்கு, பேரிஷ் ++ல் போயிட்டுருக்கு. ஏன்னா 30 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தாலும் நியூட்ரலில் இருக்குது, 1 hour கேண்டில் பார்த்தா புல்லிஷில் இருக்குது. ஸோ அது வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஐடி நிஃப்டி அண்ட் மிட் கேப் செலக்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அண்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்டிஐஎம்ன்றது அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் உங்களோட ட்ரேடிங்கை. அண்ட் இந்த ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட அனாலிசிஸ் வந்து நீங்கள் இதில் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட ஃபோன் நம்பர் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு, குட் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அப்ளிகேஷன் பற்றி கூட உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ.